தன்மான தமிழன் நுழைவுக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இன்றைக்கு நம்ம எது குறித்து பேச இருக்கோம் அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது குறித்தும், அதை தொடர்ந்து நெட்ஃபிளிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுடைய கைது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பேச இருக்கோம். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களுடைய கைதுக்கு நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொன்மையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த கண்டன அறிக்கை பாத்தீங்க அப்படின்னா மிக நீண்ட தெளிவான ஒரு கண்டன அறிக்கை. எதற்காக தெளிவான அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துறோம்னா, அண்ணன் வந்து எப்பவுமே தெளிவான கண்டன அறிக்கை தான் விடுறாங்க. ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறதுலதான் அதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதற்காக தான் இப்போ பாத்தீங்க அப்படின்னா, சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. ஏடிஜிபி அவர்கள் குறித்தும் பெண் காவலர் குறித்தும் தரக்குறைவா பேசியிருக்கிறதுனால அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அந்த கைதுக்கு வந்து நம்ம யாருமே வந்து கைது செஞ்சு எதிர்க்கல. அவர் பேசுனது வந்து சரிதான் அப்படின்னு நம்ம வந்து யாருமே வந்து ஆதரவு தெரிவிக்கல. ஆனால் இப்பொழுது ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது வந்து ஊடக சுதந்திரத்தை குழி தோண்டி உதைக்கக்கூடிய செயல் என்றும், இது வந்து வெளிப்படையாகவே திமுக அரசை எதிர்த்து சமூக வலைதளங்களிலும் காட்சி ஊடகங்களிலும் யார் யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறார்களோ, அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், திமுகவை விமர்சிக்கக்கூடிய பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் வந்து வெளிப்படையாகவே விடப்பட்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தல் தான் இது. அதாவது பங்கேற்பாளருடைய கருத்துக்கு வந்து நெறியாளர் வந்து எந்த விதத்துல பொறுப்பாவாரு? இப்ப நம்மளே ஒரு வலைவலி வச்சு நடத்திட்டு இருக்கோம். ஒரு நேர்காணல் நடக்கிறோம்னா டிஸ்கிளைமர் போடுறோம். இந்த ஊடகத்துல பேசுறவங்களோட பேச்சுக்கும் நம்மளுடைய வலைவலிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி போடுறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து அடிப்படை ஊடக செயல்பாடு. இதற்காக ஒருத்தர் கைது செய்யப்படுறாரு அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு ஊடக சுதந்திரம் இருக்கு, ஊடக ஜனநாயகம் இந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தெளிவாக அந்த அறிக்கையில சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம திமுக அரசை எதிர்க்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் அரசியல் விமர்சகர்களுக்கும் அச்சுறுத்தல் இருக்கு. அடக்குமுறைக்கு உட்படுத்தப்படுறாங்க. ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்றால் நடப்பது பாசிச ஆட்சியா அல்லது மக்களாட்சியா அப்படிங்கிற கேள்வியை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் முன் வச்சிருக்காங்க. சவுக்கு சங்கர் கைது, அவர் பேசின பேச்சுக்கு நீங்க கைது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. அதை வந்து யாருமே வந்து விமர்சிக்கல, தவறு அப்படின்னு சொல்லல. ஆனால் அதன் பிறகு நடந்த சில சம்பவங்களை தான் மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்றோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவரு இந்த சவுக்கு சங்கர் அவர்களை கைது செஞ்சுட்டு போகும்போது வழியில் ஏற்பட்ட விபத்தா இருக்கட்டும், நீதிமன்றத்துக்கு செல்லும் பொழுது பெண்களை போராட வைத்ததாக இருக்கட்டும், இதை பேசுறதுனால நம்ம வந்து பெண் உரிமைக்கு எதிரானவர்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதாவது பெண்களை வந்து தரக்குறைமா பேசுறது, இழிவா பேசுறது, அவமதிக்கிறது, இது வந்து எந்த விதத்திலையும் நம்ம வந்து ஏத்துக்கல. அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தன்னெழுச்சியா இதுக்கு போராடி இருந்தாங்க அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. ஆனால் சவுக்கு சங்கரை எதிர்த்து அந்த ஆர்ப்பாட்டம் நடத்திய போராட்டம் நடத்திய பெண்கள் வந்து தன்னெழுச்சியாக அது மாதிரி செய்தார்களா அப்படின்னு பார்த்தா இல்ல, தன்னெழுச்சியா அது மாதிரி பண்ணல. எதனால அப்படி சொல்றோம் அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் யாருன்னே அவங்களுக்கு தெரியல. எதற்காக போராட வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லாமலே கூட்டிட்டு வந்திருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா, அரசை யார் எதிர்த்தாலும் இது மாதிரி நாங்க செய்வோம் அப்படின்னு வெளிப்படையா அச்சுறுத்தல், வெளிப்படையான அச்சுறுத்தல் தான் இது. இது வந்து வன்மையா கண்டிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையில
அவருடைய கையில் அடிபட்டிருக்கு. சிறைக்கு செல்லும் பொழுது கையில எந்தவித கட்டும் போடல. ஆனால் அதன் பிறகு சிறையில அவருடைய கை உடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வழக்கறிஞர் சொல்றாங்க. அதற்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த தரப்பு இதுக்கு உண்டான ஒரு விளக்கத்தை கொடுக்கல. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிறையில சக சிறைவாசிகளுக்கும் இவர்களுக்கும் சண்டை, அதனாலதான் அப்படி ஆயிருக்கு அப்படின்னு ஒரு பதில சொல்றாங்க. அது எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடியது? அதாவது இந்த காவலை பதியப்படுகிற நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் செஞ்சது சரிதான் அப்படின்னு நம்ம முழுமையா ஆதரிக்கல. சவுக்கு சங்கர் பேசிய பேச்சுகள் சரிதான்னு நம்ம சொல்லல. அவர் பெண் காவலர்களை இழிவா பேசியிருக்காரு. அது கைது நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் சரி. ஆனால் அதற்கு பின்பு நடந்த விமர்சனங்கள் தான் கேள்விக்குறியாகுது. அதாவது வெறுமன அவரை பேட்டி எடுத்தாரு அப்படிங்கிறதுக்காண்டி நெட்ஃபிளிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கைது குறித்து எத்தனை பேர் கண்டிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதே இந்த சம்பவம் பாத்தீங்க அப்படின்னா, ஆளுங்கட்சியா இப்ப திமுக இருக்கு இல்லையா, இந்த திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது நடந்துச்சுன்னு வைங்களேன், இந்த பத்திரிகை பத்திரிகையாளர்களா இருந்தாலும் சரி, காட்சி ஊடகமா இருந்தாலும் சரி, இந்த திமுகக்கே முட்டு கொடுக்குற வலையொலிகளா இருந்தாலும் சரி, வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிருப்பாங்க. திமுக எதிர்கட்சியா இருந்தா இதெல்லாம் நடந்திருக்கும். அதாவது இப்ப திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால நிறைய பேர் இத பேசுறதுக்கு மறுக்கிறாங்க. சவுக்கு சங்கர் குறித்து பேசக்கூடிய இந்த வேலையில பாத்தீங்க அப்படின்னா, சவுக்கு சங்கர் மீது உங்களுக்கு எவ்வளவு கருத்து மாறுபாடு இருக்குதோ அதை விட அதிகமா எனக்கு இருக்கு. அதாவது ஸ்ரீமதி விஷயம் தொடங்கி ஸ்ரீமதி விஷயத்துல ஊரே ஒரு நிலைப்பாடு எடுத்து இருந்துச்சு. அதற்கு எதிர் நிலைப்பாடு ஸ்ரீமதி மரணத்துல சவுக்கு சங்கர் எடுத்திருந்தாரு. அது போன்று நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். ஸ்டெர்லைட் விஷயத்திலயா இருக்கட்டும், இவருடைய நிலைப்பாடை மாத்தி கொள்றதுலயா இருக்கட்டும், திமுகவை விமர்சிக்கிறது, அதுக்கப்புறம் அதிமுகவை விமர்சிக்கிறது, அதன் பிறகு பாஜகவை விமர்சிப்பது, இது போன்று பல நிலைப்பாடுகள் மாத்தி மாத்தி எடுக்கக்கூடிய நபராக தான் சவுக்கு சங்கர் இருக்காரு. அது எல்லாத்தையும் விட கடந்த முறை 2022 இது மாதிரி பேசி கைது பண்ணி சிறைக்கு சென்றதுக்கு பிறகு அவருக்கு முழுமையான ஆதரவு இருந்துச்சு. நம்மளுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆதரிச்சாங்க. அதன் பிறகு அவரு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அண்ணனை சந்திச்சாரு. அப்ப அண்ணன் எந்த அளவுக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சவுக்கு சங்கர் தேர்தல்ல போட்டிட்டாக்கா நான் வேட்பாளர் நிறுத்த மாட்டேன், என்னுடைய சின்னத்திலேயே போட்டிடணும் அப்படிங்கிற அளவுக்கு மிகுந்த மரியாதையோட சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படி சொன்ன சீமான் அண்ணனையே இந்த வெந்த புண்ணுல வேலை பார்க்கிற மாதிரி நம்மளுடைய சின்னம் பறிக்கப்படும் பொழுது நம்முடைய எள்ளி நகையாடுகிற அந்த செயல்களாக இருந்தாலும் சரி, அதன் பிறகு நம்மளை விமர்சித்ததா இருந்தாலும் சரி, நமக்கே எதிராக பேசக்கூடியதாக இருந்தாலும் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அதற்கு பழி தீர்க்கக்கூடிய பழிவாங்கக்கூடிய நேரம் இதுவல்ல. ஊடக சுதந்திரத்திற்கு எதிரான பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் இதற்காக நம்ம ஓரணியில் திரண்டு குரல் கொடுக்கணும். இது வெறுமனா சவுக்கு சங்கரு, ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அப்படின்னு முடியறது இல்ல. இந்த சவுக்கு சங்கரை கைது பண்ணாங்க. யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படிங்கிறத கருத்தில் கொண்டுதான் இப்ப ஃபெலிக்ஸ் ஜெரால்ட கைது பண்ணிருக்காங்க. இது போல ஒரு ஒருவரையா கைது பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது தவறு செஞ்சு கைது பண்ணா நம்ம அது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுறது இல்லை. வெறுமன திமுக அரசுடைய அந்த குறைபாடுகளை என்னென்ன தவறு செஞ்சிருக்காங்களோ அதை சுட்டி காட்டுறதுக்காக கைது செய்யப்படக்கூடியது என்பது இது நம்ம எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. நம்ம நம்மளுடைய கட்சி அப்படின்னு பார்க்காம நம்மளுடைய கட்சிக்கு எதிராக பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரம் இதுவல்ல. பத்திரிகையாளர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டிய நேரம். அதை கருத்தில் கொண்டுதான் நம்மளுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மிக நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க.
அதுல வந்து இன்னும் பல விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. அவரை கூட்டு போகும்போது நடந்த விபத்தா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய கதைகளை வந்து சொல்றீங்க. இது வந்து ஏற்புடையதா? எதற்காக வந்து இவ்வளவு பெரிய கதைகள் சொல்றீங்க பெருந்தகைகளே அப்படின்னு சொல்லிட்டு செந்தாமரை சீமான் அவர்கள் அவருடைய அந்த கண்டன அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க. அது சொன்னது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் வீழ்ந்திருக்கு. முசோலினி, ஹிட்லர் போன்ற பாசிஸ்டுகள் வந்து வீழ்த்தப்பட்டிருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா 2006 2011 திமுக ஆட்சி அதுல நடந்த இந்த பிரச்சனைகளுக்காக அவர்கள் நடந்து கொண்ட விதத்திற்காக 2011 இருந்து 21 வரைக்கும் அவங்க ஆட்சியிலேயே அமர முடியல. அது மட்டுமல்லாம 2011ஆம் ஆண்டு நடந்த தேர்தல்ல எதிர்கட்சி அந்தஸ்து கூட வர முடியல. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கடந்த கால திமுகவுடைய செயல்பாடுகள் அப்படி இருந்துச்சு. அதே போலதான் இப்பயும் இருக்கு. சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறது எழுதுறது என்ன அப்படின்னா இப்போ வந்து எதிர்கட்சி அளவுக்குதான் வர முடியல, பிறகு வந்து எதிர்கட்சியா வந்து இப்ப ஆளுங்கட்சியா வந்திருக்காங்க. ஆனால் இப்ப வந்து நடக்கிற செயல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வருமா இல்லது வந்து அதுக்கு அடுத்த நிலையில வருமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறிதான். மீண்டும் சொல்கிறேன் மக்களே, இது வந்து பத்திரிகையாளர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய செயல், அது ஊடக சுதந்திரத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய செயல். இதற்கு வந்து நம் வலுவாக குரல் எழுப்ப வேண்டும். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை வேறொரு பாடலை. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபி.